முதல்ல டிவிகே கட்சி தொடர்ந்து அவங்க மேலே எழுப்பப்படுற புகார்களையும் பிரச்சனைகளையும் மறைக்கிறதுக்காக டிஸ்ட்ராக்ஷன் பாலிடிக்ஸ் அங்கள் மேலே வர பிரச்சனையை திசை திருப்புற அரசியலை தான் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க மேலே ஒரு பெரிய விமர்சனம் இருக்குது. இதுக்கு உதாரணமாக தான் தாவேகா அரசாங்கம் தன்னுடைய அந்த பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக கூட்டணி கட்சிகளுடைய எம்எல்ஏவை தயவை மட்டும் எத்தனை நாளைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கணும், அவங்க தயவையே நம்பி இருக்க வேணாம், நம்ம எதிர்கட்சியில் இருக்கிற அதாவது அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்களை குதிரை பேரம் நடத்தி வாங்கலாம், குக்கர் சின்னத்தில் ஜெயிச்ச அமமுகவினுடைய எம்எல்ஏவை குதிரை பேரம் நடத்தி அவங்களே விலைக்கு வாங்கிடலாம், வைகோவுடைய அந்த எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க, நான் அவங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி வைகோ கிட்டையும் போய் குதிரை பேரம் நடத்தலாம் அப்படின்னு பல்வேறு விதமான செயல்களை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாமே பெரிய குற்றச்சாட்டா சமூகத்துல பேசுறாங்க, சோசியல் மீடியாவில் பேசுறாங்கன்ற உடனே அவங்க அந்த டிஸ்ட்ராக்ஷன் பாலிடிக்ஸ் நம்ம பேசணும் இல்லையா, அதை கையில் எடுக்கிறாங்க. உடனே டிவிகேவினுடைய ஊத்தங்கரை எம்எல்ஏவா இருக்கிற இளையராஜா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா மீடியாவை கூப்பிட்டு ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா உடனே அவர் சொல்றாரு, என்ன விலைக்கு வாங்க பாக்குறாங்க, என்கிட்ட குதிரை பேரம் நடத்துறாங்க, குதிரை பேரமுக்கு புகழ் போன டிவிகேல இருக்க ஒருத்தர்கிட்ட திமுக சார்பா குதிரை பேரம் நடத்தினாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை செய்தியாளர்கள் முன்னாடியும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திலே ஒரு புகாராகவே கொடுத்திருந்தாரு. அதுல சம்பந்தப்பட்ட குறிப்பிட்ட நபர்களை திருநாவுக்கரசுன்ற ஒரு நபரை குறிப்பிட்ட மெயினா இவர் அக்யூசேஷன் பண்றேன், அது மட்டும் இல்லாம கூடவே கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு புகார் கொடுத்திருக்காரு. அதுல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய சகோதரருமே இடம்பெற்றிருந்தாங்க. சரி, இது உண்மையா இல்லையா அப்படின்னு திருவல்லிக்கேணியினுடைய காவல்துறை விசாரிக்கிறன்ற பேர்ல ஒரு 14 பேரை அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த வழக்கு நீதிமன்றமுக்கு போகுது. இப்போ நீதிமன்றம்ல விசாரணை நடக்கும் போது என்ன பண்றாங்கன்னா மனுதாரர் சார்பில் இருந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை ப்ராப்பரா விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நீதிமன்றமும் விசாரணையை துரிதப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி விசாரணையை துரிதப்படுத்தும் போது ஒரு பொதுநல வழக்கு ஒன்று வருது. என்னன்னா இந்த வழக்கை காவல்துறை கிட்ட இருந்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு. உடனே நீதிமன்றத்துல இருந்து நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய சாராம்சம் என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு, யாரெல்லாம் இதை குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள், யாரு புகார் கொடுத்துருக்கா இப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு செக் பண்ணும் போது உருப்படியா ஒரு சாலிட் எவிடன்ஸ் கூட இல்லை. சாலிட் எவிடன்ஸ் இல்லை, நிறைய வாக்குமூலங்கள் இல்லை, ஒரு குறிப்பிட்ட நபருடைய வாக்குமூலத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சு எப்படி நான் இந்த கேஸை சிபிஐக்கு மாற்ற முடியும் அப்படின்னு அந்த பொதுநல வழக்கையே தள்ளுபடி செய்தது நீதிமன்றம். அப்போ இதுதான் முதல் பின்னடைவு தாவேகா அரசாங்கம்க்கு. அவங்க டிஸ்ட்ராக்ஷன் பாலிடிக்ஸ் முறையா தோத்துது அந்த இடத்துல தான். அதுக்கு அடுத்தது என்ன நடந்ததுன்னா செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர்கள் மேல குற்றம் சாட்டியிருந்தாங்க. கடைசியில பார்த்தா அவங்க மேல குற்றம் சாட்டினதுக்கு எந்த ஒரு முகாந்தரமே இல்லைன்றதுனால நீதிமன்றம் அவங்க 2 பேருக்கு முன்ஜாமீன் கொடுத்தது. அப்படி அவங்க 2 பேருக்கு முன்ஜாமீன் கொடுத்து நேத்து நீதிமன்றம் இன்னும் நரேஷ் உள்பட 2 பேருக்கு ஜாமீன் வழங்கியிருந்தது. இன்னைக்கு லேட்டஸ்ட் அப்டேட்டா என்ன நடந்திருக்குன்னா நீதிமன்றம் இந்த வழக்குல அதாவது டிவிகே எம்எல்ஏ இளையராஜாவை குதிரை பேரம் பேசினாங்க அந்த காரணத்துக்காக இங்க என்ன நடந்திருக்குன்னா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, குற்றம் சாட்டப்பட்ட அந்த 14 பேர்ல 11 பேருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. இன்னைக்கு ஒரே நாள்ல 6 பேருக்கு ஜாமீன் கொடுத்துருக்கு நீதிமன்றம். ஜாமீன் கொடுக்கும் போது நீதிமன்றம் சொன்ன காரணம் என்னன்னா இவங்க மேல நீங்க வச்ச குற்றம் சாட்டுகளுக்கு முகாந்திரம் இல்லை, சாலிட் எவிடன்ஸ் இல்லை, அதாவது எங்க நேரடியா ஐ விட்னஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கா இல்லை, சாலிட் எவிடன்ஸ் இருக்கா இல்லை, இப்படி அடிப்படை தேவையான அந்த பேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு முகாந்திரம் அந்த குற்றம் சாட்டுறதுக்கான முகாந்திரமே இல்லாம இத்தனை பேரை நீங்க கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டீங்க இவ்வளவு நாள், இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நேரம் கொடுக்க முடியாது அப்படின்னு இவங்க எல்லாருக்குமே ஜாமீன் வழங்கியிருக்கு நீதிமன்றம். 14 பேர் ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சாங்க. அதுல 11 பேருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்கன்றதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல. இப்போ அதோடைய 2வது கட்டமா என்ன கோர்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னொரு வழக்கு வந்திருக்கு. இந்த 14 பேர்ல ஒருத்தரா இருந்த ரமேஷ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த வழக்குல காவல்துறையுடைய விசாரணையை தவிர்த்து சிபிஐ விசாரணை தேவைப்படுது அப்படின்னு அவர் சொல்லவும் இதை ஆராய வேண்டும், இதை மேலும் விசாரணை பண்ணணுன்றதுக்காக போலீஸ் இந்த வழக்கை விசாரணை பண்றதுக்கு இடைக்கால தடையை நீதிமன்றம் விதித்திருக்கிறது. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அடுத்த கட்ட பின்னடைவு தாவேகாக்கு.
ஏன்னா நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, அந்த குற்றச்சாட்டு வந்து வலுவா இருந்ததுன்னா இவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்குமா, இவ்வளவு பின்னடைவுகள் உங்களுக்கு, இந்த சட்ட சிக்கல்கள் பின்னடைவுகள் உங்களுக்கு வந்திருக்குமா அப்படின்னா நம்ம வந்திருக்காது. நீங்க தான் வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாம, ஒரு பேஸே இல்லாம நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுதான் கடைசியில உங்களுக்கு வந்து கிடைக்கிற ஃபைனல் ரிசல்ட்டா இருக்கும். இந்த ஒரு கேஸ் மட்டும் தானா, வேற எந்த கேஸ்லயுமே இவங்க பின்னடைவை சந்திக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்வேறு வழக்குகள்ல தாவேகாவும் தாவேகா நிர்வாகிகளும் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. அதுல முக்கியமா சொல்லணும்னா திமுகவினுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சு அவர் விமர்சனம் பண்ணாரு, தவறான முறையில் விமர்சனம் பண்ணாருன்னு அவர் மேல ஒரு வழக்கை போட்டு கைது பண்ணாங்க. நீதிமன்றத்துக்கு போன பிறகு அனிதா ராதாகிருஷ்ணன் மேல இருந்த வழக்குல இருந்து அவரை விடுவிச்சிருக்காங்க. ஒண்ணு. ரெண்டாவது, திமுகவினுடைய எம்எல்ஏவா இருக்கிற மார்க்கெண்டையன் அவர் வந்து முதல்வர் விமர்சனம் பண்ணாரு அப்படின்னு அவரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அவரை அரெஸ்ட் பண்ண கொஞ்ச நாட்கள்லயே அவரை சிறைக்குமே அடைச்சாங்க. அவருக்குமே நீதிமன்றம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இப்படி உங்க மேல நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள் எதுவுமே வலு இல்லாத குற்றச்சாட்டுகள், அதாவது ஒரு வலுவா இல்லாத ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது நீதிமன்றம்ல கோர்ட்ல அதெல்லாம் நீடிக்காது, ரொம்ப நாள் கோர்ட்ல தாங்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த எந்த கேஸுமே ரொம்ப நாளைக்கு தாங்காது. உடனடியா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களா இருக்கட்டும், இல்ல திமுகவினுடைய எம்எல்ஏவா இருக்க மார்க்கண்டையனா இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குமே வந்து ஜாமீன் கிடைச்சது. அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் மேல இந்த குதிரை பேரம்ல பொய்யா ஒரு குற்றச்சாட்டு சாட்டியிருக்காங்க. அதோடைய விளைவு என்னன்னா முன்ஜாமீன் உடனடியா செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவர் சகோதரருக்குமே கிடைச்சிருச்சு. இங்க யாருக்குமே வந்து நீதிமன்றத்தினால இவங்க வந்து தவறு செய்தவர்கள், இவர்கள் குற்றம் செய்தவர்கள்னு நீதிமன்றம் இன்னும் ஒருத்தரை கூட கை காட்டவே இல்லை. ஆனா குற்றச்சாட்டுகளை மட்டும் நீதிமன்றத்துக்கு கொண்டு போறத ஒரு வாடிக்கையாவே வச்சிருக்காங்க தாவேகா கட்சியினர். அடுத்து இன்னைக்கு இன்னொன்னு முக்கியமான ஒரு சம்பவம் என்ன நடந்திருக்குன்னா, காவேரி நதிநீர் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை அப்படின்னு இந்த முக்கியமான பிரச்சனைகளை கையில் எடுத்து திமுகவின் சார்பில் தஞ்சையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதுல பங்கேற்று கண்டன உரை ஆற்றியிருக்கிறாரு திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்போ அவர் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு பேசினாரு, நிறைய கோரிக்கைகளையும் முன் வச்சாரு. மேகதாது அணை வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு விவசாயிகளுக்கு, அங்க இருந்து நமக்கு வர வேண்டிய தண்ணீர் இன்னும் சரியா வரவே இல்லை. காவேரி நதிநீர்ல வெள்ளம் வந்து அணைகள்ல தேக்கி வைக்க முடியாத உபரி நீரை தான் நமக்கு வெளியேற்றுறாங்களே தவிர, அங்க காவேரி நடுவர் மன்றம் நமக்கு குறிப்பிட்டு ஒதுக்கி இருக்கிற அந்த நீரை நம்ம கொடுக்கல, உபரி நீர் கொடுக்குறாங்க, அது நமக்கு தேவையில்லை. நமக்கான உரிமையா ஒதுக்குன அந்த நீர் தான் நமக்கு தேவை. அதுக்கான முன்னெடுப்பை தாவேகா அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்ற கேள்வியை அங்க கேட்டாரு. வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த டெல்டா விவசாயிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த விவசாய கடன் எல்லாமே தள்ளுபடி செய்யணும், வறட்சியால பாதிக்கப்பட்ட பகுதி அப்படின்னு அதை அறிவிக்கணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து அந்த கண்டன உரையில பதிவு பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த தாவேகா அரசாங்கமும் சரி, தாவேகா கட்சியினரும் சரி, இதை வந்து கண்டிக்கணுன்ற விதமா அவரை பேச விடக்கூடாது, விவசாயிகள் போராடக்கூடாது அப்படின்றதுக்காக இன்னைக்கு காலையில உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு போய் உள்ள இருந்தே அரெஸ்ட் பண்ணி தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போறாங்க. இது எவ்வளவு பெரிய மோசமான அந்த கருத்து சுதந்திரத்தை பறிக்கின்ற செயல் அப்படின்றத வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தர் தன்னுடைய உரையில நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்றாங்க, ஆனா நீ எப்படி என்னை விமர்சனம் பண்ணி பேசலாம் அப்படின்னு அவங்கள அரெஸ்ட் பண்றது மிகவும் தவறான விஷயம். அது சர்வாதிகார போக்க காட்டுற ஒரு விஷயமா இருக்கு. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாளை சட்டமன்றம் கூடுகிறது. சட்டமன்றத்துல நீட் பிரச்சனையை பேசிடுவாங்களோ, மாணவர்கள் நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணும் போது பாஜக அரசாங்கம், ஒன்றிய பாஜக அரசாங்கம் டெல்லியில மாணவர்களை எப்படி அடக்குச்சோ அதே நிலைமையை தான் இன்னைக்கு மாணவர்கள் பொது இடங்கள்ல தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணா இந்த தாவேகாவினுடைய விஜய் அரசாங்கம் அவங்கள அடக்குறாங்க, அவங்கள ஒடுக்க பார்க்குறாங்க, போராட விடாம அரெஸ்ட் பண்றாங்க, அவங்கள அடிக்கவும் தயக்கம் இல்லாம அவங்கள அடிக்கவும் செய்யறாங்க. இதை கண்டிச்சு சட்டமன்றத்தில் எங்க எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிடுவாரோ, நீட் பிரச்சனையை பேசிடுவாரோ, காவேரி நதிநீர் பிரச்சனையை பேசிடுவாரோ, மேகதாது பிரச்சனையை பத்தி பேசிடுவாரோ, நம் காவேரியினுடைய இந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்காக விஜய் அவர்கள் நான் கர்நாடகாவுக்கு வரேன்னு கர்நாடகா முதலமைச்சர்கிட்ட சொல்லும் போது, கர்நாடகா முதலமைச்சர் இங்க நிலைமைலாம் சரியில்லைங்க, நீங்க வர தேவையில்லை
அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை பத்தி எங்க சட்டமன்றத்துக்குள்ள வந்து விமர்சனம் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தினால சட்டமன்றத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடாதுன்ற ஒற்றை நோக்கத்துக்காக இன்னைக்கு அவரை அரெஸ்ட் பண்ற அந்த செயலை செஞ்சிருக்காங்க இந்த டிவிகே அரசாங்கம். விஜய் அவர்களினுடைய அந்த ஆணைக்கிணங்க இதெல்லாமே நடந்திருக்குன்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்துக்கு போய் அங்கே வந்து திமுகவின் சார்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கிறாங்க, கைது பண்ணக்கூடாது, அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது என்ன பதில் சொல்றாங்கன்னா, நாங்க வந்து அவரை வந்து விசாரணைக்காக தான் அழைச்சிட்டு போறோம், அவரை ரிமாண்ட் பண்றதுக்கான எந்த ஒரு உள் எண்ணமும் எந்த ஒரு நோக்கமும் எங்ககிட்ட கிடையாது, அந்த மாதிரி ஒரு எண்ணம் எங்ககிட்ட கிடையாது, நீதிமன்றம் மூலியமா அவரை நாங்க ரிமாண்ட் பண்ண மாட்டோம், அந்த எண்ணம் எங்ககிட்ட கிடையாதுன்னு அரசாங்க தரப்பு சார்பா சொல்லியிருக்காங்க. விசாரணைக்காக தான் அவரை நாங்க தஞ்சாவூர் அழைச்சிட்டு போறோம்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் சார்ந்து திமுக சார்ந்து இந்த சமூக வலைதளங்கள்ல இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் என்ன கேட்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க விசாரணை பண்ணணும்னா காவல்துறை சார்பா சம்மன் அனுப்பியிருக்கலாம்ல, ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தீங்கன்னா, நோட்டீஸ் டு அப்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொடுத்துருந்தீங்கன்னா நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களுடைய காவல் நிலையத்துக்கு வந்திருப்பாரு, நீங்க கேட்கிற எல்லா கேள்வியும் கேட்டிருக்கலாம், விசாரணைக்கு அவர் முழு ஒத்துழைப்பு அளிச்சிருப்பாரு, எதுக்கு அவரை வந்து கைது பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியை மிக ஆழமா பதிவு பண்றாங்க அரசியல் விமர்சகர்கள். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இதை நம்மளும் சிந்திக்கணும். நோட்டீஸே நீங்க கொடுத்துருக்கலாமே, ஒரு சம்மன் கொடுத்துருந்தீங்க, நேரம் வந்திருக்கலாம், எதுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு சட்ட பிரச்சனை உண்டாக்கி இருக்கும். திமுகவினுடைய தொண்டர்கள் அங்க நிறைய பேர் பதட்டப்பட்டாங்க, அங்க நிறைய சமூக பிரச்சனைகள் உண்டாகி இருக்கலாம், இப்படி நிறைய பிரச்சனைகள் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும்போது எதற்காக இந்த கைது நடவடிக்கை அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணும்ல. கோர்ட்ல மட்டும் எங்களுக்கு அவரை கைது பண்ணணும், ரிமாண்ட் பண்ணணுன்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை, அதனால் வெறும் நாங்கள் விசாரணைன்ற பர்பஸ், இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காக தான் அவரை நாங்கள் அழைச்சிட்டு போகிறோன்னு சொல்கிறீங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்கு சம்மனே கொடுத்துருக்கலாமே. அடுத்தடுத்து பாருங்க, திமுகவை சார்ந்து இருக்கிறவர்கள் கேள்வி கேட்கும் போது அவர்களுடைய லீகல் விங் கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு எந்த இடத்துலையுமே இவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. இவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே சர்வாதிகார போக்காக தான் இருக்குது. உரிமை குரல் யாராவது எழுப்புனாங்கன்னா அவங்கள அடக்கிற ஒடுக்கிற வேலையை தான் இந்த டிவிகேனுடைய விஜய் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. திமுக தரப்புல இருந்து இதை எதிர்த்து களமாடிக்கிட்டே இருக்காங்கன்றத நம்ம தினந்தோறும் சமூக வலைதளங்கள்லையும் செய்தித்தாள்கள்லையும் செய்தி சேனல்லையும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அடுத்தடுத்து நான் இப்போ குறிப்பிட்ட எல்லா வழக்குகள்லையுமே தாவேக்காவுக்கு பின்னடைவு தான், விஜய்க்கு பின்னடைவு தான். இப்படி தொடர்ந்து நீங்க கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், விஜயினுடைய இந்த தாவேக்காவும் அவர்களுடைய நிர்வாகிகளும் நீதிமன்றம்ல பின்னடைவு, அதாவது கொட்டு வாங்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துலையுமே கூட அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்க வச்ச வாதம் ஜெயிச்சிருச்சு, அவங்க வச்ச வாதத்துக்காக ஏதாவது நடவடிக்கை நீதிமன்றம் சார்பாக எடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. எல்லாமே அவங்களுக்கு லீகல் பேக் ஃபயராக தான் ஆகுதே தவிர ஒரு இடத்துலையுமே அவர்கள் ஜெயித்து விட்டார்கள், அவர்கள் வாதம் வென்றது அப்படின்னு ஒரு இடத்துலையும் நம்ம பார்க்கல. அதுக்கான செய்திகளும் இது வரைக்கும் எங்கேயுமே வரவும் இல்லை.